ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். விசாரணை கமிஷன் தொடர்ச்சி. கேள்வி: நீங்க அதி ஆசிரமம்னு அன்னைக்கு சொன்னீங்க, அதுக்கு பிரமாணம் இருக்கா? சாஸ்திரங்கள் எதுலையாவது சொல்லி இருக்காங்களா? பதில்: ஆமாம், உபனிஷத்துல இருக்கு. சுதசம்ஹிதை, பாகவதம், பாரதம், இன்னும் நிறைய இருக்கு. கேள்வி: ஆதி ஆசிரமத்துக்கு ஏதும் நியமம் உண்டா? பதில்: உண்டு, சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி: எல்லா ஆசிரமத்துக்கும் குரு உண்டு, ஆதி ஆசிரமத்துக்கு குரு உண்டா? பதில்: ஆமாம். கேள்வி: ஆனா நீங்க குரு யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே? பதில்: எல்லோருக்கும் குரு உண்டு, எனக்கும் உண்டு. கேள்வி: யாரு உங்க குரு? பதில்: ஆத்மாதான் குரு. கேள்வி: யாருக்கு? பதில்: எனக்கு. குரு உள்ளேயோ வெளியேயோ இருக்கலாம். அவர் உள்ளேயோ வெளியேயோ தன்னை வெளிப்படுத்தலாம். கேள்வி: அதி ஆசிரமிகள் சொத்து வச்சுக்கலாமா? பதில்: எந்த கட்டுப்பாடும் இல்லை. என்ன விருப்பமோ அதை செய்யலாம். சுகர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்கார். கேள்வி: அப்போ அதி ஆசிரமி கிரகஸ்தர் மாதிரிதானே? பதில்: நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 ஆசிரமங்களையும் கடந்தது. கேள்வி: கல்யாணம் பண்ணிக்கலாம், சொத்து வச்சுக்கலாம்னா அப்போ அவங்க கிரகஸ்தர்கள் தான். பதில்: அது உங்களோட அபிப்பிராயம். கேள்வி: சொத்து வச்சுக்கலாமா? அதை வேறு யாருக்காவது தரலாமா? பதில்: தரலாம், தராமலும் இருக்கலாம். எல்லாம் பிராப்தத்தை பொறுத்து. கேள்வி: அவங்களுக்கு ஏதாவது கர்மம் இருக்கா? பதில்: அவளோட செயல் எந்த விதியாலும் நியமத்தாலும் கட்டுப்படாது. கேள்வி: இங்கே வந்து தங்குறவங்க உங்க அனுமதி பெற்றுதான் தங்கணுமா? பதில்: நிர்வாகத்தோட அனுமதி என்னோட அனுமதிதான். எனக்காகத்தான் வர்றா, நிர்வாகமும் எனக்காகத்தான். 2 தரப்பும் சம்மதிச்சு நடக்கிற காரியத்திலே நான் தலையிடறது இல்லை. பரஸ்பர சம்மதத்தோட இங்கே நடக்கிற காரியங்களுக்கு என்னுடைய ஒப்புதல் உண்டு. பகவானது கையெழுத்தில் பகவானை சுப்பிரமணியராக துதிக்கும் ஒரு பாடல் பகவானிடம் காட்டப்பட்டது. பதில்: இந்த கையெழுத்து என்னுடையதுதான், கருத்து என்னுடையது அல்ல. கேள்வி: அதை ஒத்துக்கறீங்களா? பதில்: ஒரு விக்கிரகத்தை சுப்பிரமணியர்னு ஒத்துக்கிற மாதிரிதான். கேகேவி ஐயா கேட்டார். கேள்வி: தியானத்திலே உன்முகப்பட முடியல, எந்த வழியிலேயும் முடியல. பதில்: நாம எல்லோரும் இப்போ வேற எதுல இருக்கோம்? கேள்வி: இருந்தாலும் தெரியல, அறியாமையில இருக்கோம். பதில்: எதை அறியாம? யாருக்கு இந்த அறியாமை? என்னை நான் இன்னும் அறியலேனா? 2 நான் இருக்கா? கேள்வி: 2 நான் இல்ல, ஆனாலும் ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கோம். பதில்: எல்லாம் உங்க மனசுல தான். தூக்கத்திலே அப்படி உணர்றீரா? ஆனா தூங்கும் போது நீர் இருக்கீரே, அப்போ உம இருப்பை மறுக்கலையே. அதே நான் தான் இங்கேயே இப்போவே விழிப்பிலே இருக்கு. ஆனா நீர் என்ன சொல்றீர்? குறுக்கிடுதுங்கிறீர். நீர் சொல்றது 2 நிலைக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த வித்தியாசம் மனசாலேயே ஏற்படுறது. தூங்கும்போது மனசு இல்லை, மனசு இப்போ இயங்குறது. மனசு இயங்கினாலும் இயங்கலைனாலும் நாம மாறாம இருக்கோம். கேள்வி: எனக்கு நீங்க சொல்றது புரிஞ்சாலும் அனுபவம் ஆகல. பதில்: மெதுமெதுவா ஆகும், தியானம் பண்ணிக்கொண்டே வாரும். கேள்வி: தியானம் மனத்தை வச்சுத்தானே பண்றோம், அதுவே எப்படி மனத்தை நாசமாக்கும்? பதில்: தியானம்னா ஏக சிந்தனையில இருக்கிறது. அந்த ஏக நினைவு மற்ற நினைவுகளை வரவிடாது. மனம் அலைஞ்சா பலகீனமாயிருக்குன்னு அர்த்தம். இடைவிடா தியானத்தாலே மனம் பலம் பெறும். அதாவது மனம் சிந்தனையற்று நின்றுடுத்துன்னா மனமற்ற தன்னிலை அனுபவமாகும். இந்த மனமற்ற தன்னிலைதான் ஆத்மா.
சுத்த மனசுதான் ஆத்மா. கேள்வி: ஞானிக்கு உடம்பு தெரியாதா? பதில்: எல்லோருக்கும் நான் உடம்புன்னு தான் அனுபவமாகும். ஞானி அஞ்ஞானி 2 பேருக்கும் உடம்பு நான் தான். அஞ்ஞானி தன்னை உடம்புக்குள்ளே இருக்கிற வஸ்துவா கருதுவான். ஆனா ஞானி உடம்பு தன்னை விட்டு வேறா இல்லேன்னுவான். அவனுடைய நான் எல்லையற்றது, அதிலே உடம்பும் அடங்கும். கேள்வி: ஹிருதயம்னா என்ன, மனம்னா என்ன? பதில்: ஹிருதயம்னா ஆத்மா. அது உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. மனசுதான் அதோட சக்தி. மனசு ஹிருதயத்திலே இருந்து வெளிப்பட்ட உடனே உலகம் தோன்றிடுறது. உடம்பு அதிலே இருக்கிறதா தெரிகிறது. உண்மையிலேயே எல்லாம் ஆத்மாவிலேயே இருக்கு. ஆத்மாவுக்கு அந்நியம் இல்லை. கேள்வி: உங்க கூட இருக்கும் போது இருக்கிற அமைதி கொஞ்ச நேரத்திலேயே போயிடுறது. ஏன் நீட்டிச்சு இருக்க மாட்டேங்கிறது? பதில்: அமைதிதான் நம்மளோட சுவாபம், மற்றது நம்மளோட கற்பனை. அமைதிதான் உண்மையிலேயே ஞானம். அமைதிதான் உண்மையிலேயே பக்தி. அமைதிதான் உண்மையிலேயே யோகம். அபியாசத்தாலேயே தான் அமைதி ஏற்படும்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மை அப்படி இல்லை. தப்பான எண்ணம் அபியாசத்தாலே நீங்கும். நம்மளோட சுபாவம் மாறாம எப்பவும் அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். மிஸ்டர் பக்கி கேட்டார். கேள்வி: தியானம் எப்படி பண்றது? பதில்: உண்மையிலேயே தியானம்னா ஆத்ம நிஷ்டைதான். பிற எண்ணங்கள் எழுந்தா அதை போக்குறதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுறது. அந்த முயற்சியைத்தான் தியானம்ங்கிறோம். ஆத்ம நிஷ்டை நம்மளோட சுபாவம். நீங்க எப்பவும் இருக்கிற மாதிரி இருங்கோ, அது போதும். கேள்வி: ஆனா எண்ணங்கள் வருது, எண்ணங்களை வரவிடாம வச்சுக்கிறது தான் நம்ம வேலையா? பதில்: ஆமாம். தியானம் ஏக சிந்தனம்தான், பிற சிந்தனை வர விடாது. கேள்வி: மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்துன்னு பகவத்கீதையிலே சொல்லப்படுது. ஆனா ஆத்மா எதுன்னு தெரியலையே. பதில்: ஏன் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா மனதை ஆத்மாவிலே நிலை பெற செய்யு பகவத்கீதையில சொல்லிருக்கு. ஏன் தியானம் கீனம் பண்ணாம நீங்க எப்பவும் இருக்கிறபடியே இருக்கக்கூடாது? நீங்க மனதை ஆத்மாவிலே நிலை பெற செய்யணுங்கிறேன். ஆனா மனம்னா என்ன? எல்லா நினைப்பும் போயிடுத்துன்னா மனமே தான் ஆத்மா. மனம் ஆத்மாதான்னு தெரிஞ்சுக்குவோம். கேள்வி: ஏதாவது உருவத்தை பிடிச்சு தியானம் பண்ண சொன்னா என்னால பண்ண முடியும். எந்த நினைப்பும் வர்றது இல்லை. ஆனா ஆத்மாவுக்கு உருவம் இல்லையே. பதில்: உருவத்திலே பண்ணினா தியானம், ஆத்மாவில பண்ணினா ஆத்ம விசாரம் அல்லது நிதித்தியாசனம். தியானம் உலகத்திலே இருந்து ஆத்மாவுக்கு கூட்டி கொண்டு போகும். ஆத்ம விசாரம் உலகமும் ஆத்மாதானு திரும்ப கூட்டி கொண்டு வந்துடும். கேள்வி: ஆத்மா பரமாத்மா சத் சித் ஆனந்தம் இதை எல்லாம் விளக்கணும். பதில்: மூணும் ஒண்ணுதான். ஆத்மா அனாதியா எப்பவுமே அடையப்பட்டே இருக்கு. ஆத்மாவை ஏதோ ஒரு காலத்துல அடையறதா இருந்தா அதுக்கு ஒரு ஆரம்பம் வந்துடும். அதனால அது அனித்தியம். அனித்தியத்துக்கு முயற்சி பண்றதாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையிலேயே அது முயற்சியற்ற நிலை. முயற்சி இல்லாம பூரண அறிவோட இருக்கிறது தான் ஆனந்தம். அதுதான் ஞானம். கேள்வி: எனக்கு புத்தி பூர்வமான விடைகள் வேணாம், அனுபவமா வேணும். பதில்: ஆமாம். பிரத்யட்ச ஞானத்துக்கு புத்தி பூர்வமான விடை தேவையில்லை. ஆத்மா எல்லோராலையும் பிரத்யக்ஷமா அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால அது தேவையில்லை. நான் சொல்லுறோம், எல்லோரும் சொல்லுறோமே. அதை விட அனுபவம் என்ன வேணும்? என்ன இருக்கு உணர்றதுக்கு? கேள்வி: எனக்கு புரியல. பதில்: நீங்க இருக்கேன் இல்லையா, நீங்க நான் சொல்றேன் இல்லையா, அதுதான் இருப்பு. கேள்வி: ஆனா இருப்பு எனக்கு சரியா தெரியல. பதில்: அப்போ பேசுறது யாரு? கேள்வி: நான் தான். ஆனா நான் இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல. மேலும் நான் இருக்கிறதாலே என்னை அது எங்கே கொண்டு போக போகுது? பதில்: நான் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும். நீங்க இல்லைன்னா கேள்வி இல்லை. கேள்வி கேட்கறவா இல்லை. கேள்வி: சரி, நான் இருக்கேன்னு வச்சுக்குவோம். பதில்: நீங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்?
கேள்வி, ஏன்னா நான் சிந்திக்கிறேன், பார்க்கறேன். பதில், இதை வச்சுத்தான் நீங்க இருக்கிறதை ஒத்துக்கறீங்களா? இதெல்லாம் தூங்கும்போது இல்லை, ஆனா நீங்க இருக்கேலே. கேள்வி, இல்லை, தூக்கத்திலே நான் இருந்தேன்னு சொல்ல முடியாது. பதில், தூக்கத்திலே நீங்க இல்லையா? கேள்வி, இருந்தேனோ இல்லையோ கடவுளுக்குத்தான் தெரியும். பதில், விழிச்சவுடன் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? கேள்வி, தூக்கத்துக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த பின்னும் நான் இருக்கேன், ஆனா தூக்கத்துல இருந்தேன்னு சொல்ல முடியாது. பதில், முன்னாடி நீங்க தூங்கினேன்னு இப்போ விழிப்புல ஒத்துக்கறேலா? கேள்வி, ஆமா. பதில், தூங்கும்போது நீங்க இருந்ததாலே தானே அதை இப்போ ஞாபகப்படுத்த முடியறது. கேள்வி, அதுக்காக தூக்கத்திலே நான் இருந்தேன்னு ஒத்துக்க முடியாது. அதை ஒத்துக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பதில், அப்போ ஒவ்வொரு தடவை தூங்கும் போதும் செத்து போயிடுறோமா? அப்புறம் விழிக்கும் போது உயிர் பிழைக்கிறோமா? கேள்வி, இருக்கலாம், கடவுளுக்குத்தான் தெரியும். பதில், அப்போ கடவுளே இதுக்கு எல்லாம் விடையளிக்கட்டும், தீர்வு காணட்டும். தூக்கம் மரணம்னா எல்லோரும் எப்படி மரணத்துக்கு பயப்படுறோமோ அப்படி தூங்க பயப்படவா? ஆனா எல்லோரும் தூங்க ஆசைப்படுறோம். ஏன் ஆசைப்படணும்? ஏன்னா அங்கே சுகம் இருக்கு. கேள்வி, அதை மேலான சுகமா சொல்ல முடியாது, உடல் அயற்சி போகுது, அவ்வளவுதான். பதில், சரிதான். ஆமாம், சோர்வில இருந்து விடுபடுறதுக்கு தூங்கும் போதும் ஒருத்தன் இருக்கணுமே. கேள்வி, ஆமாம். பதில், அப்போ தூங்கும் போது நீங்க இருக்கேள், இப்பவும் நீங்க இருக்கேள். தூங்கும் போது எந்த சிந்தனையும் இல்லாம சுகமாயிருந்த அவனேதான் இப்பவும் இருக்கான். ஆனா அவன் இப்போ ஏன் சுகமா இல்லை? கேள்வி, தூங்குறதை சுகம்னு ஏன் சொல்றீங்க? பதில், எல்லோரும் சொல்றோமே, சுகமா தூங்கினேன், ஆனந்தமான தூக்கம்னு. கேள்வி, நான் அவங்க சொல்றது சரின்னு நினைக்கலை. அங்கே சுகமில்லை, துக்கம் கிடையாது, அவ்வளவுதான். பதில், உங்களுடைய சுபாவமே ஆனந்தம்தான், அதனாலேதான் எல்லோரும் சுகமா தூங்கினேன்னு சொல்றோம். அப்படின்னா தூங்கும்போது கலப்பற்ற ஆதி நிலையிலே இருக்கும். துக்கம்னா ஒன்று உண்மையிலேயே இல்லை. அதை ஏன் தூங்கும்போது மட்டும் இல்லைன்னு சொல்லணும்? இந்த எல்லா தொந்தரவும் உடம்பை ஆத்மானு கருதுறதாலே தான். கேள்வி, எனக்கு ஞானம்தான் வேணும், என்னுடைய ஆனந்த சுபாவம் தெரியலை. பதில், ஏன்னா அனாத்மாவை ஆத்மான்னு நினைச்சு கொண்டு இருக்கேள். அனாத்மாவும் ஆத்மாவை விட்டு தனியா இல்லை, ஆனாலும் உடம்பு வேற. ஆத்மா உடம்புக்குள்ள இருக்குன்னு தவறான கருத்து இருக்கு. இந்த அஞ்ஞானம்தான் தொலையணும், அப்போதான் ஆனந்த சுபாவம் வெளிப்படும். கேள்வி, என்னால முடியலை. பதில், அப்போ சரணடைஞ்சிடுங்கோ. கேள்வி, சரி. பதில், உங்களுடைய சுபாவமே ஆனந்தம்தான், ஆனா எனக்கு அது இல்லைங்கிறேன். எது உங்களுடைய சொரூபத்தை உணர விடாம தடுக்கிறதுன்னு பாருங்கோ. உங்களுடைய தப்பான பார்வைதான் உங்களுக்கு சுட்டி காட்டியாச்சு. அந்த தவறான பார்வையை மாத்திக்கோங்கோ. நோயாளி டாக்டர் தர்ற மருந்தை ஒழுங்கா சாப்பிட்டா நோய் குணமாகும். கேள்வி, நோயாளி ரொம்ப பலகீனமா இருக்கிறதாலே டாக்டர் கிட்டேயே தன்னை முழுசா ஒப்படைச்சுட்டார். பதில், அப்போ நோயாளி எதுவும் குறைபடக்கூடாது, பேசாம சும்மா டாக்டர் கிட்ட என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு அவருக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்துடணும். அது மாதிரி இனிமே சும்மா இருங்கோ, கவலை இல்லாம இருங்கோ, டாக்டர் பார்த்துப்பார். இதுக்கு பேர் தான் முயற்சியற்ற நிலை. கேள்வி, எனக்கு இதுதான் மிக சரியான மருந்து. ஒருவர் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்த கேள்வி, கடவுள் இருக்காருன்னு எனக்கு நம்பிக்கை கொடுங்க, அவரை எனக்கு காட்டுங்க. பதில், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் இருக்கான்னு அப்போ தெரியும். கேள்வி, பிராப்தமும் புருஷாகாரமும் எப்படி சம்பந்தப்படுது? பதில், பிராப்தம்ங்கிறது கர்மம், கர்மம் செய்ய கர்த்தா ஒருத்தன் வேணும். யார் கர்த்தான்னு பாருங்கோ. புருஷாகாரம்ங்கிறது முயற்சி செய்ய ஒருத்தன் வேணும் இல்லையா? யார் முயற்சி பண்றதுன்னு பாருங்கோ. 2 பேரும் ஒண்ணுதான். இந்த 2க்கும் உள்ள சம்பந்தத்தை தேடறவன் தான் இந்த 2க்கும் உள்ள சம்பந்தம். கேள்வி, கர்மம்னா என்ன, மறுபிறப்புன்னா என்ன? பதில், கர்த்தா யாருன்னு பாருங்கோ, கர்மம்னா அப்போ என்னன்னு தெரியும். இப்போ பிறந்திருந்தோம்னா மறுபிறப்பு வரும், இப்போ பிறந்திருக்கலைன்னா பாருங்கோ.
கேள்வி, ஜோதி தரிசனம் பெற வழி சொல்லுங்கோ. பதில், தரிசனம்னாலே தரிசிக்க ஒருத்தன் இருக்கணுமே, அவன் யாருன்னு பாருங்கோ, அதிலேயே தரிசனமும் அடங்கும். தியானம் பண்ணி கொண்டு இருந்த எஸ் கோஹன் கேட்டார். கேள்வி, விழிப்பு நிலையிலே மனசை வச்சுத்தான் தியானம் பண்றோம், ஏன் கனவுல தியானம் பண்ண மாட்டேங்கிறோம்? அப்பவும் மனசு இருக்குல்ல, கனவுல தியானம் பண்ண முடியாதா? பதில், கனவிலேயே கேளுங்கோ, இப்போ உங்களை தியானம் பண்ணுங்கோ, நீங்க யாருன்னு பாருங்கோன்னு சொன்னா, அதை விட்டுட்டு ஏன் தூங்கும்போது தியானம் பண்ண முடியாதா, கனவுல பண்ண முடியாதான்னு கேள்வி கேட்கிறேன். சரி, யாருக்கு விழிப்பு நிலைன்னு பாருங்கோ, அவனுக்கே தான் தூக்கமும் கனவும் ஏற்படுறது. நீங்க தான் இந்த 3 நிலைக்கும் சாட்சி. உங்க மேலேதான் இந்த 3 நிலையும் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ தியானத்தை விட்டுட்டதாலே தான் இந்த கேள்வி வர்றது. தியானத்தை படிச்சுக்கோங்க, இந்த கேள்வி வராது. தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார். கேள்வி, தியானம் விசாரத்தை விட நேர்வழின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தியானத்துல நேரே உண்மையை தியானிக்கிறோம், விசாரத்தாலையும் பொய்யைத்தான் விசாரிக்கிறோம், பொய்யிலிருந்து தான் உண்மைக்கு போறோம். சரிதானா? பதில், ஆரம்பத்திலே சாதகனுக்கு உருவத்திலே தியானம் எளிமையா இருக்கும், சம்மதமாகவும் இருக்கும். பயிற்சியோட முதிர்ச்சியில ஆத்ம விசாரத்துக்குத்தான் வரணும், பொய்யில இருந்து உண்மைக்கு போறது. நீங்களே பொய்யா இருக்கும்போது உண்மையை தியானிச்சு என்ன செய்ய போறேன்? ஆத்ம விசாரம் நேரே உண்மைக்கு, அதாவது நான் இன்னும் அடையலேங்கிற தடையெல்லாம் நீங்கி ஞானத்துல சேர்த்துடும். தரிசிக்க வந்த ஒருவர் கேள்வி, பகவானே, நம்ம 2 பேருக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கு, ஒரே கிழமையில பிறந்திருக்கிறோம், ஒரே பெயர். பதில், ஒரே ஆத்மாதான் ஓய் 2 பேரும். திருச்சியில் இருந்து வந்த இளைஞர் கேட்டார். கேள்வி, வைராகியம்னா என்ன? உலக விவகாரங்கள்ல பற்றற்று இருக்கிறதும் உண்மையை உணர்றதுக்கான தீவிரமும் தானே. பதில், எல்லோரும் சுகத்தை தான் தேடுறோம், ஆனா துக்க கலப்புள்ள சுகத்தையே சுகம்னு தவறா நினைச்சுக்கிறோம். நம்மளோட தவறான செயல்பாடு அற்ப சுகத்தையே கொடுக்கறது. சுகம் துக்கம் கலந்துதான் உலகத்துல இருக்கு. எது சுகம் எது துக்கம்னு பிரிச்சு பார்த்து சுகத்தை கொடுக்கறதுலேயே நின்னுக்கிறது தான் வைராகியம். எந்த சுகம் துக்கத்தை தரதில்லையோ அதை தேடணும், அதிலேயே ஈடுபடணும். இல்லைனா ஆத்திலே ஒரு கால், சேத்திலே ஒரு கால் தான். கேள்வி, குருவோட வேலை என்ன? பதில், ஒருத்தன் சுயமாவே கரையேற முடியாத போதான் பலகீனமா இருக்கோம்னு உணர்றான். அப்போ குருவோட அருளை வேண்டறான், பலம் பெறுறான். KRV ஐயர் கேட்டார். கேள்வி, மனம் சில நேரம் அமைதியா இருக்கு, மறுபடியும் கிளம்பிடுறது, என்ன செய்யறது? பதில், கொஞ்ச நேரம் கிடைச்ச அமைதியை மற்ற நேரம் அடிக்கடி நினைவுபடுத்தணும். எப்படின்னா அமைதிதான் நம்மளோட சுபாவம், நிரந்தர ஸ்திதி. இப்படி விடாம அபியாசிச்சா அது சகஜம் ஆயிடும். அதைத்தான் அகண்டாக்கார விருத்திங்கிறா. அதுதான் நம்மளோட நிஜ சுபாவம். சுவிஸ் பெண்மணி கேட்டார். பகவான் குழந்தை வடிவா காட்சி கொடுத்ததா ஒரு சுவிஸ் பெண்மணி பகவான் கிட்டே சொன்னார். பதில், காட்சி உன் மனசுலே தான் இருக்கு, பிரியம்தான் அதுக்கு காரணம். வால் பிரெண்டன் பெரிய உருவமா பார்த்ததா சொன்னார், நீங்க குழந்தையா பார்த்ததா சொல்றேன். இரண்டுமே காட்சிதான், காட்சிகளாலே ஏமாற வேண்டாம். கேள்வி, பல மைல்கள் தொலைவிலே ஐரோப்பாவிலே இருந்து உங்களை நினைச்சா? பதில், எங்க இருக்கு ஐரோப்பா? உங்ககிட்டே தான் இருக்கு. கேள்வி, நாங்க இங்கே வந்திருக்கோம், நீங்க ஐரோப்பாவுக்கு வாங்க. பதில், நீங்க ஸ்தூலமா உடம்பை பார்க்கிறேன், அதனால தான் இந்த தடை. கால தேசம் இந்த நிலையிலே தான். நீங்க ஸ்தூல உடம்பை பார்க்கிற வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். உண்மையிலேயே பகவான் யாருன்னு தெரிஞ்சா இந்த தடை இருக்காது. நீங்க இந்தியாவிலே இருக்கேளா, இல்லை இந்தியா உங்களுக்கு உள்ளே இருக்கா? இப்போ இந்தியாவிலே இருக்கேங்கிற நினைப்பு போகணும். இந்தியா உங்களுக்குள்ளே தான் இருக்கு. வேணும்னா தூக்கத்துல பாருங்கோ, தூங்கும்போது இந்தியாவில இருக்கேலா ஐரோப்பாவில இருக்கேலா, ஆனா இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருந்தேன். அப்போ தேசம் நம்மள தான் இருக்கு, உடம்பு தான் தேசத்துல இருக்கு, நாம இல்லை. கேள்வி, இந்த மாதிரி காட்சி கிடைக்கிறது நல்லதா? பதில், நல்லது, சிறப்பு தான். கேள்வி, சிவன்னா என்ன, யாரு? பதில், இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்க போயிடுவேன். காலையில விழிச்ச உடனே நான் சுகமா நல்லா தூங்கினேன்னு சொல்லுவேன். தூக்கத்துல என்ன நடந்ததோ அதுதான் நம்மளோட சுபாவம். அது இப்பவும் இருக்கு, இல்லைன்னா அதை சுபாவம்னு சொல்ல முடியாது. அந்த தூங்கும் போது இருந்த நிலையை
இப்போவே கொண்டு வந்தா அதுதான் சிவம். கேள்வி, அவருக்கு உருவம் இல்லையா? பதில், நமக்கு உருவம் இருக்கா? அதை முதல்ல கண்டுபிடிப்போம். தூங்கும்போது நீங்க இல்லாமலா போனேன்? அப்போ ஏதாவது உருவம் உங்களுக்கோ உலகத்துக்கோ இருந்ததா? ஆனா நீங்க இருந்தேன். அப்போ இருந்த நான் தான் இப்பவும் இருக்கு. தூக்கத்தோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க உடம்பு இல்லை, இப்பவும் அதே நான்கிற அனுபவம் தான் இருக்கு. எது இடைவிடாமலும் மாறாமலும் இருக்கோ அதுதான் சத்தியம். நான்கிறது தான் இடைவிடாமலும் மாறாமலும் இருக்கு. அது ஆனந்தமாவும் இருக்கு. தூக்கம் சுகம்னு தான் சொல்றோம். தூக்கத்திலே நான்கிறதுக்கு உடம்பில்லை, உருவம் கிடையாது. நமக்கே உருவம் இல்லைங்கிறப்போ அவருக்கு மட்டும் எப்படி? நமக்கு உருவம் இருந்தா அவருக்கும் இருக்கும், நமக்கு இல்லைன்னா அவருக்கும் இல்லை. கேள்வி, அப்போ ஏன் அவரை சிவன்னு சொல்றோம்? பதில், சிவம்னா ஆனந்த திரள் உருன்னு அர்த்தம், மேன்மையானது. யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மை வாகம், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பதில், அகம் பிரம்மாஸ்மி பிரத்யக்ஷ விருத்தி, அதாவது நேர் அனுபவம். நான்கிறதோட அனுபவத்தோட ஆரம்பம் ஆறது. பிரம்மை வாகம் பரோட்ச ஞானம், தெரியாத பிரம்மத்திலிருந்து ஆரம்பமாகிறது. டங்கன் கிரில்லிஸ் கேட்டார் கேள்வி, வேலை காரணமா தியானம்னு பண்ணுறதுக்கு முடியலை, வேலை செய்யும் போது நான்கிற உணர்வை ஞாபகம் வச்சுக்கொண்டா போதுமா? பதில், மனம் பலப்பட்டா நான்கிற உணர்வு எப்பவும் இருக்கும். திரும்ப திரும்ப அபியாசிக்கிறதுனாலேயே மனம் பலம் பெறும். அப்படிப்பட்ட மனம் நான்கிற தாரையை விடாது. வேலையோ இல்லை சும்மா இருந்தாலும் அந்த தாரை தடைபடாமலும் பாதிக்கப்படாமலும் இருக்கும். கேள்வி, அப்போ தனியா தியானம்னு ஒண்ணு தேவையில்லையா? பதில், இப்போவே தியானம்தான் நம்மளோட சுபாவம். பிற நினைப்பு குறுக்கிடுறதாலே அதை தெரிஞ்சுக்க முடியல. நினைப்பு இல்லைன்னா நாம மட்டும்தான் இருப்போம். நம்மளோட சுபாவம் அது. அதை இப்போ நினைப்புகளை விளக்கி அனுபவிக்கிறோம் தியானம்ங்கிற பேர்ல. அபியாசம் திடமாயிடுத்துன்னா தியானம் இயல்பா வெளிப்படும். தியானத்துக்கு முயற்சி பண்ணினா மற்ற நினைப்புகள் பலமா வெளியே வரலாம். வெளியே வர்றது நல்லது. உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வராம எப்படி நாசமாகும்? வெளியே வர்றது நாசமாகிறதுக்குத்தான், மனதை பலமாக்குறதுக்குத்தான். கேள்வி, எல்லாம் பிரம்மம்னு சொல்றாங்களே? பதில், ஆமாம், எல்லாம் பிரம்மம் தான். ஆனா உங்களை விட்டு எல்லாம் தனியா இருக்குங்கிற பக்குவத்துல அதை சொல்லக்கூடாது, விளக்கணும். அதாவது எல்லாம் நாமதான்கிற அனுபவம் இல்லாம சொல்லக்கூடாது. அந்த அனுபவத்துல உன்னை விட்டு எதுவும் தனியா இல்லைங்கிறப்போ எல்லாம்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. கேள்வி, ரிபு கீதையிலே முதல்ல எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாம் பிரம்மம்னு சொல்லிடுறாங்களே, எப்படி? பதில், பலவா பார்க்கும்போது பொய். ஏன்னா அசத்து, இருப்பு இல்லை. அதையே பிரம்மமா பார்க்கும்போது சத்தியம். ஏன்னா அது பிரம்மத்தோட இருப்பை வச்சிருக்கு. கேள்வி, அப்போ ஏன் நீங்க உபதேச சாரத்துல உடம்பை ஜடம்னு சொல்றீங்க? பதில், நீங்க உங்களை எது வரைக்கும் உடம்புன்னு கருதுறீங்களோ அது வரைக்கும் அதை ஜடம்னு சொல்லலாம். நீங்க ஆத்மாவை தெரிஞ்சு கொண்டா உடம்பும் ஆத்மான்னு தெரிஞ்சுப்பேல். அப்புறம் யாரும் கேள்வி காக்க மாட்டோம். என்னை மாதிரி யாரும் அதை ஜடம்னு சொல்ல மாட்டா. கேள்வி, விவேகம்ங்கிறது ஆத்மா, அனாத்மாவை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தானே. அனாத்மானா என்ன? பதில், உண்மையிலேயே அனாத்மான்னு ஒண்ணு கிடையாது. அனாத்மாவும் ஆத்மாவிலேயே தான் இருக்கு. அனாத்மா தான் ஆத்மாவை பத்தி பேசுறது. ஏன்னா தன்னை மறந்ததுனாலேயே அது யாருன்னு நினைக்கிறது. ஆனா அதுவும் ஆத்மாதான். யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி, தியானம் பண்ணணும்னா ஸ்தூலமா ஏதாவது அவசியம்? நான்கிறதுல எப்படி தியானம் பண்றது? பதில், நாம ஸ்தூலம், நாம ரூபத்திலேயே நல்லா ஊறிட்டோம். அதனாலே தியானத்துக்கு ஸ்தூலமா ரூபம் தேவைப்படுறது. விசாரத்திலே நாம எதை விசாரிக்கிறோமோ அதே கடைசியில மிஞ்சும். விசாரம் பண்ணா மற்ற நினைவுகள் மறைஞ்சிடும். விசாரம் பண்றதுக்கான அவசியம் மற்ற நினைவுகள் இருக்கிற வரைக்கும் தான். நீங்க உண்மையிலேயே எங்க இருக்கு? நீங்க இருக்கிறதாலே தானே விசாரமே பண்றேன். விசாரம் பண்றதுக்கு விசாரி ஒருத்தன் இருக்கணுமே. விசாரம் மற்ற நினைவுகளை போக்கி விசாரிக்கிறவன்ல நிக்க வைக்கும். அவன் விசாரத்தாலே மூலத்திலே ஐக்கியமாகணும். மூலத்திலே சில சமயம் மயக்கத்தாலும் தினம் தினம் தூக்கத்திலேயும் மரண சமயத்திலேயும்
பிரக்னை இல்லாம ஐக்கியமாவோம். உண்மையிலேயே விசாரம்னா என்ன? மரணத்தை பிரக்னையோட அனுபவிக்கிறது. அதைத்தான் மூலத்திலே பிரக்னையோட ஐக்கியமாறதுன்னு சொல்றேன். அப்புறம் மரண பயமோ மயக்கத்திலேயோ தூக்கத்திலேயோ பிரக்னை இல்லாம மூலத்திலே ஒடுங்கிறது மறைஞ்சிடும். ஏன்னா உன்னால இப்போ பிரக்னையோட மூலத்துல ஒடுங்க முடியும். ஏன் மரணத்துக்கு பயப்படணும்? மரணம்னா நாம் இல்லாம போயிட மாட்டோம். தூக்கத்தை விரும்புறோம், மரணத்துக்கு பயப்படுறோம். இப்போ எதையாவது சிந்திச்சு கொண்டு இருக்கே. இப்போ நீங்க இருக்கே இல்லையா, தூக்கத்துல நீங்க இல்லாமையா போயிட்டேன். குழந்தை கூட தூக்கத்தை பத்தி சொல்லும் போது சுகமா தூங்கினேன்னு சொல்றது. தூங்கும்போது நாம இருக்கோம், நல்ல புலப்படலைனாலும் அதை நினைவு கூறுறோம். எப்பவும் இருக்கிறது தான் நம்மளோட சுபாவம். பிரக்னை தான் நம்மளோட சுபாவம். தூக்கத்துல பிரக்னை இல்லைங்கிறது விழிப்பு நிலையில இருக்கிற போலி அறிவையே நம்மளோட இருப்பா நினைக்கிற நினைப்பு வேகத்தாலே தான். இந்த உலகம் உடம்பு எல்லாம் உண்மைன்னு ஊறி இருக்கிறதாலே இந்த போலி அறிவையே நம்மளோட இருப்பான்னு நினைக்கிறோம். தூங்கும்போது யாராவது நான் இல்லைன்னு சொல்றோமா? இப்போ விழிப்பு வந்த உடனே, அதாவது இந்த போலி அறிவு வந்த உடனே தான் சொல்றோம். அப்போ தூக்கத்துல நான் இல்லைன்னு எல்லோரும் சொல்றது இந்த போலி அறிவு அங்க இல்லைங்கிற உண்மையைத்தான் சொல்றமே தவிர இருப்பறிவை இல்லை. திருவாசகத்தை பற்றிய பேச்சில் பகவான் குறிப்பிட்டது. சமய குரவர்கள் நால்வருமே முதல் வரியிலேயே அவா அனுபவத்தையே சொல்லியிருக்கா. ஒன்று அனன்ய பக்தி. சுந்தரர் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னைங்கிறார். 2 ஒரு சிறிதும் மறவாமை. திருநாவுக்கரசர் ஏற்றாய் உனக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவோன் எப்பொழுதும்ங்கிறார். 3 மனமற்ற நிலை. மாணிக்க வாசகர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கிறார். 4 நான்கிறது இல்லை, நீ ஏன் இங்கே இருக்கே? ஞான சம்பந்தர் என் உள்ளங்கவர் கள்வன்கிறார். இந்த நாடும் ஒரே பொருள்தான். கேள்வி இளமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க. ஆனா இந்த உண்மை அனுபவமா எங்களால உணரப்படலையே. பதில் கால கிரமத்திலே அனுபவத்துக்கு வரும். அது வரைக்கும் பக்தி தான் இருக்கே. நல்லா பிடிச்சுக்கோங்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்றதே ஒரு விதத்துல ஆச்சரியம்தான். இறைவன் நம்மளை விட்டு எப்போவாவது நீங்கி இருக்கானா? நாம தான் நம்மளோட மனசை அழைய விட்டு அவனை விட்டு நீங்கிட்டோம். அவன் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கான். நம்மளோட மனசு அலையலேன்னா அப்போதான் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறோம். மைசூர் சாமா அண்ணா கேட்டார் கேள்வி, அகம் ஸ்புரணம்னா என்னன்னு தயவு செய்து சொல்லுங்க. பதில், நான்கிறது தூக்கத்திலே தெளிவா விளங்க மாட்டேங்கிறது. விழிச்ச உடனே உடம்பு தொடர்பிலே தான் நல்ல அனுபவம் ஆறுது. அதாவது அனாத்மாவோட சேர்க்கையாலே தான் அனுபவம் ஏற்படுறது. இந்த அனாத்மா சேர்க்கையாலே அனுபவம் ஆகிற நான்கிறதுக்கு பெயர் அகம் விருத்தி. இதுவே அகம் அனாத்மாவை விட்டெடுத்துன்னா ஆத்மாவை பிடிச்சுக்கும். இப்படி அகம் ஆத்மாவையே குறிச்சு நின்னா அதுதான் அகம் ஸ்புரணம். இது ஞானிகளுக்கு இயல்பா முயற்சி இல்லாம இருக்கும். இதைத்தான் ஞானிகள் ஞானம்னும் பக்தி மார்க்கத்திலே பரபக்தி முழுமையான சரணாகதின்னு இறைப்பணி நின்றனும் சொல்றா. இந்த அகம் ஸ்புரணம் எல்லோருக்கும் எப்பவும் தூக்கத்திலேயும் இடைவிடாம இருக்கு. ஆனா தெளிவா விளங்குறது இல்லை. இதை எடுத்தவுடன் தூக்கத்திலே அனுபவிச்சிட முடியாது. முதல்ல விழிப்பு நிலையிலே தான் அனுபவம் ஆகும். 3 நிலையிலேயும் ஆதாரமா இருக்கிற நம்மளோட சுபாவம் அது. விழிப்பு நிலையிலே நம்மளோட முயற்சியாலேயே அது அனுபவிக்கப்படுறது. ஆத்மா உணரப்படுறது. அனுபவ முதிர்ச்சியிலே அது இடைவிடாம எப்பவும் இருக்குன்னு புரியும், அனுபவிக்கப்படும். இதை இப்போ அகண்டாக்கார விருத்தின்னு சொல்றா. வேற வார்த்தை சரியா விளக்க முடியாததால இதையும் விருத்தின்னு சொல்றா. அதுக்காக அது விருத்தி இல்லை. அதாவது சமுத்திரத்திலே கலந்த நதியை சமுத்திராக்கார நதின்னு சொல்ற மாதிரிதான் இந்த விருத்தி சமாச்சாரமும். பொதுவா விருத்தின்னா குறுகிய காலத்திலேயே இருக்கும் போலி அறிவு. அதாவது நினைப்புகளாலேயும் புலன்களாலேயும் மலினமான இருப்பறிவு. விருத்தி மனசோட தொழில். ஆனா அகம் ஸ்புரணம் இடைவிடாத இருப்பு அறிவு, மனம் கடந்தது.
இது ஞானிகளுக்கு சகஜமாய் இருக்கும். அது இடைவிடாத அனுபவம். சுட்டறிவு அதாவது போலி அறிவு அடங்கும் போதுதான் அகம் ஸ்புரணம் ஆரம்பிக்கும். அகம் விருத்தி கண்டம், அகம் ஸ்புரணமோ அகண்டம், இடைவிடாத இருப்பு. எல்லா நினைவுகளும் ஒடுங்கும் போது அகம் ஸ்புரிக்கும். ஸ்விஸ் பெண்மணி கேட்டார் கேள்வி, தியானம் பண்ணினா தலை வலிக்குது ஏன்? பதில், தியானிக்கிறவன் இந்த இரண்டும் நல்லா புரிஞ்சா வேற வேற இல்லை, ஒண்ணுதான்னு தெரியும், எந்த தலைவலியும் இருக்காது. கேள்வி, இரண்டும் வேற வேற தானே, எப்படி ஒண்ணுன்னு சொல்றீங்க? பதில், அது உங்களோட தவறான பார்வையாலே ரெண்டா தெரியறது. அங்கே ஒண்ணுதான் இருக்கு, பேதம் இல்லை. தியானத்திலே போலி அறிவு மறைஞ்சிடுறது, இருக்கேங்கிற உண்மையான அறிவு மாத்திரம் இருக்கு. பரலோக சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குன்னு பைபிள்ல சொல்றா இல்லையா? நீ உங்களை உடம்புன்னு நினைச்ச அந்த வாக்கியம் பொருந்தாது. உண்மையிலேயே நீங்க யாருன்னு தெரிஞ்சு கொண்டா பரலோக சாம்ராஜ்யம் மட்டுமில்லை, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன். நான்கிற அகந்தை வந்த உடனே எல்லா கற்பனையும் வந்துடுறது. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத். பார்வை சரியாயிடுத்துன்னா உலகம் உங்கள இருந்து வேறா இருக்காது. இப்போ உங்களோட பார்வை வெளிமுகமா இருக்கிறதாலே நீங்க வெளியேன்னு ஒன்ன சொல்றேன். அதனால உங்களை உள்ளே பாருங்கோன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. உள்ளேங்கிறது வெளியே ஒன்ன நீங்க பாக்குறதாலே தான். உண்மையிலேயே நீங்க உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. பரலோக சாம்ராஜ்யம்னு ஒண்ணு உண்மையிலேயே இல்லை. அது உண்மைனா தூங்கும் போதும் இருக்கணுமே. ஏன்னா சத்தியம் எப்போ மாறாம இருக்கணும். தூங்கும் போது உள்ளே வெளியே என்னெல்லாம் இருக்கா? கிடையாது. கேள்வி, எனக்கு ஞாபகம் இல்லை. பதில், தூங்கும் போது அங்கே எதுவும் இல்லை, இருந்தா ஞாபகம் இருக்கும். ஆனா நீங்க இருக்கேன்னு ஒத்துக்கறையில்லோ இல்லையோ, அதே நீங்க தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கீள். ஏகமா இருந்த நீங்க தான் இப்போ வேதத்தை பார்க்கிறேன். அந்த இருப்புதான் பூரண அறிவு, அதுதான் சுகம். தூக்கத்திலே எல்லோரும் அதை அனுபவிக்கிறோம். அந்த நிலையை விழிப்பிலேயே கொண்டு வரணும். அதுதான் ஜாக்கிர சுஷுப்தி, அதுதான் முக்தி. கேள்வி, அகந்தை தான் மறுபிறப்பு எடுக்குதா? பதில், ஆமாம். மறுபிறப்புனா என்ன? நான்கிற நினைப்பு ஒண்ணுதான். புது உடம்பு தோன்றும், அதை அகந்தை பிடிச்சுக்கும். அகந்தை மாறாது. அது ஒரு உடம்பை விட்டுட்டு தேடி இன்னொன்னு எடுத்துக்கிறது. இந்த ஸ்தூல உடம்பையே எடுத்துக்கோங்க. நீங்க லண்டன் போறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி போவேல்? ஒரு வாகனத்துல துறைமுகம் போவேல், கப்பல்ல ஏறுவேல், லண்டன்ல கொஞ்ச நாள்ல இறங்கிடுவேல். என்ன நடந்தது? வாகனம் நகர்ந்தது, உடம்பு நகரல. ஆனா உலகத்தோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு போனேன்னு சொல்லுவேன். வாகனத்தோட போக்குவரத்தை உங்க மேல ஏத்தி கொண்டேன். அப்படித்தான் அகந்தையும் மறுபிறப்பும் இப்படித்தான். கனவுளை எடுத்துக்கோங்கோ. கனவுலகத்துக்கு நீங்க போறேலா? இல்லை கனவுலகம் உங்க மேல ஏற்படுறதா? நம்ம மேல ஏற்படுறது. அப்படித்தான் மறுபிறப்பும் அகந்தையும். இது எல்லாத்திலேயும் மாறாம இருக்கும். தூங்கும் போது காலம் தேசம் கிடையாது. அது நான்கிற எண்ணம் வந்த உடனே வர்ற கற்பனை. நான்கிற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கற்பனை இல்லை. அதனாலே நாம காலம் தேசம் கடந்து இருக்கும். நான்கிற எண்ணத்துக்கு ஆரம்பம் முடிவு உண்டு. ஆனா உண்மையிலேயே நான்கிறதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, காலம் இல்லை, தேசம் இல்லை. தூக்கத்திலே இருந்து விழிச்ச உடனே உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இருப்போம் இல்லையா? அதுதான் சுத்த நான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கேள்வி, அது எனக்கு நல்லா தெரியலையே. பதில், தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பொருள் கிடையாது, நாம தான் அது. யார் அதை தெரிஞ்சுக்க முடியும்? எதை தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேள்வி, உன்னை தெரிஞ்சுக்க அல்லது உன்கிட்ட இருக்கிற நான்கிறதை தெரிஞ்சுக்கன்னு சொல்றீங்க. அது எப்படி செய்யறது? மந்திர மாதிரி நான் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா, இல்ல நான்கிற ஞாபகத்தோட இருக்கணுமா? பதில், அந்த மந்திரத்தை தானாகவே எந்த நேரமும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கேள். முயற்சி இல்லாமலும் இடைவிடாமலும் இருக்கிற இந்த அஜபை தெரியலன்னா ஜபம் பண்ணணும். ஜபம் முயற்சியுடையது. முயற்சி மத்த நினைப்பு வராம இருக்கிறதுக்குத்தான். ஜபம் மானசீகமா மாறும், தியானமாகும். கடைசியில அஜபை உணரப்படும். அது முயற்சி இல்லாம நடந்து கொண்டு இருக்கிறதை தெரிஞ்சுப்பேன். அந்த முயற்சியற்ற நிலைதான் முக்தி நிலை, ஞான நிலை. நான்கிறது வெளியே இல்லை, எங்கேயும் தேட தேவையில்லை. அது உன்முகம், எப்பவும் இருக்கு. அதை தெரிஞ்சேதான் இருக்கேள். ஆனாலும் தெரியலேன்னு நீங்க சொல்றதால இடைவிடா
கவனம் அது மேல வேணும். வேற எதையும் செய்ய தேவையில்லை. உங்க முயற்சி எல்லாமே பிற நினைப்புகளாலே உங்களை மறக்காம இருக்கிறது தான். தொடரும். ஓம்.